ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இந்த ஸ்கீம்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளெக்சிபிளான உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற எல்லா ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு டென்யூராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டென்யூராக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கான ஃப்ளெக்சிபிள் டென்யூர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், எப்படி ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ 44,000 வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டென்யூர் என்ன. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டென்யூர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் 5th இயர். ஸோ இந்த 4 டென்யூரை உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும். அதுவும் 5 இயர்ஸ்க்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் டென்யூர்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் நீங்கள் வந்து 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இந்த டென்யூர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த டென்யூருக்கு ஏற்ற போல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறோமோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போது இந்த மொத்தம் 4 டென்யூரை நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் இயர் டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 6.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் இயர் டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் இயர் டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.10% ஆஃப் டென்யூர் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ 5th இயர் டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது 5 வருஷத்துக்கு உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டடாக அல்லது ஒரு பேமெண்ட் ஒரு 2 இயர்ஸில் இவ்வளோ அமௌண்ட்டை நான் சேர்க்கணும், அல்லது எஜுகேஷன் பர்பஸுக்காக அல்லது டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும், ஸோ எஜுகேஷனல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நியர்பையாக இருக்கிற உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நியூவாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸோ அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் நியூவாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். உங்களது வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆக்கிப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் டென்யூர். ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர் வேணும், என்ன அமௌண்ட் வேணும், ஸோ என்ன டென்யூர் சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது இந்த 4 டென்யூரில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணும், எவ்வளோ அமௌண்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மினிமம் 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும், அதாவது 1500, 2000, 3000 அந்தமாரி மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டென்யூர் அண்ட் அமௌண்ட்டையும் சூஸ் பண்ணிடுறீங்க. அடுத்தது அந்த அமௌண்ட்டை எப்படி பே பண்ண போகிறீங்க, ஸோ கேஷாவா, செக்கா, டிடியா இந்தமாரி ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் அப்படி பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இந்த ஸ்கீம்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பெய்ட் அட் மெச்சூர் ஆனுவலி தான் உங்களுக்கு வந்து பெய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கிரெடிட் போஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் டெபிட்டட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அடுத்தது ரெனிவல் அண்ட் மெச்சூரிட்டி, ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ரெனிவல் அண்ட் மெச்சூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா கேன் விட்ரால் ரெனிவல் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. ஸோ உங்களால் அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர்ட் வித்ட்ராவல் ரூல்ஸ். ஸோ ப்ரீமெச்சூர்ட் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 அலோட் ஆஃப்டர் 6 மந்த் கழிச்சு தான் உங்களால் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எனி கேஸ் ஆஃப் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் அல்லது 1 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் உங்களால் எந்த விதத்துலையும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி 6 மந்த் கழிச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபெனால்ட்டி சார்ஜஸ், அதாவது ஃபெனால்ட்டி மீன்ஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ்க்கான டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டிடக்ஷன் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இஸ் டேக்ஸபிள் அண்டர் டிடிஎஸ் ரூல்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் மற்ற ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் அவ்வளோவும் வராது. ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு டிடிஎஸ் வரும். ஸோ டிடிஎஸ் ரூல்ஸ் படி ஜென்ரல் சிட்டிசன் 50,000 சீனியர் சிட்டிசன் 1,00,000 இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிடிஎஸ் வரும். ஸோ அது ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப் டு 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனராக இருக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எதுனா 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய கார்டியன் அல்லது பேரண்ட் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டை வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன மாதிரி அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்க, ஸோ நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ வியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் உங்களுக்கான ஆர்டி, எஃப்டி, ஸோ இந்த எல்லாமே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அல்லது நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் நெட் பேங்கிங் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்தது ஸோ எப்படி நம்ம 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 44,000 வந்து இந்த வட்டி மட்டும் கிடைக்குது அப்படின்றத ஸோ 1 lakh மட்டும் இல்லாமல் ஸோ 9 lakhs வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸ்க்கான டென்யூஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,004 ரூபா கிடைக்கிது. ஸோ 3 இயர்ஸ். அதுவே நீங்கள் 5 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 44,024 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69,012 ரூபா, அதாவது 3 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும். அதுவே 5 இயர்ஸுக்கு அந்த 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,32,072 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கிது. அதுவே 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அந்த 3 இயர்ஸுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,15,020 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 2,20,120 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,61,61,28 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. அதுவே 5 இயர்ஸுக்கு 3,08,168 ரூபா. ஸோ 3 இயர்ஸுக்கும் 5 இயர்ஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் இன்கமாக கிடைக்கிது. அதாவது இதில் 23 அப்படின்னா ஸோ 5 இயர்ஸுக்கு வந்து 44,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கிடைக்குது. 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது 2,07,036 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 இயர்ஸில். அதுவே 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3,96,216 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்கீம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்றது இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம்.